எனக்கு எதிராக ஏற்கனவே சாவச்சேரியில் போடப்பட்ட ஒரு வழக்குண்ட அதே சம்பந்தமான வழக்கு தான் வேறொரு மருத்துவரால் போடப்பட்டிருக்கு. அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜெஃப்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். நீதிமன்றத்தில் நடக்கின்ற வழக்குகள் எது சம்பந்தமாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கனம் நீதிவானவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது இந்த கேஸ் கொஞ்சம் பெருசாக இழுபட்டு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். பட் அது சம்பந்தமான முழு ஆதாரங்கள் முன்னாடி இருக்கிறதால கொடுக்குறேன். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவின் மீது பாத்தீங்கன்னு சொன்னா புதிதாக ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சாவச்சேரியில் நடந்த பிரச்சனையில 5 வழக்குகள் போடப்பட்டது. மிகுதியாக மன்னார் மாவட்டத்தில் நடந்த பிரச்சனையில 2 வழக்குகள் போடப்பட்டது. இப்ப 8வது வழக்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு வைத்தியர் மூலமாக பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மேல ஒரு புதிதாக ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில நேற்றைக்கு 7 மணிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ராஜகிரிய போலீஸ் நிலையத்தின் ஊடாக ஒரு லெட்டர் ஒன்று அவருடைய வீட்டுக்கு அனுப்பப்படுகின்றது. அந்த லெட்டரை கொண்டு கொழும்புல இருந்து நேற்று இரவோடு இரவாக இன்றைய நாள்ல யாழ்ப்பாணம் வந்திருக்கிறார் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள். யாழ்ப்பாணத்துக்கு இங்க போலீஸ் நிலையத்துல எதுக்காக தனக்கு வழக்கு போடப்பட்டது என்றதை அறிந்து கொண்டு நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிறதால வழக்குல ஏனைய வழக்குகளுடைய ஆதாரங்களை இன்றைய நாள்ல ஒரு சிடியில ரைட் பண்ணி அதை தான் கொடுக்க போறதாக இப்ப ஒரு காணொலி ஒன்று விட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தை அவமதிக்காம எனக்கு நடந்த வழக்குகள் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவிக்கலாம், ஆனால் நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற மாதிரியான விடயங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்தினால கூறப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர் இன்றைய நாள்ல புதிதாக ஒரு வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கிறது என்றும், அது மட்டும் இல்லாம இந்த வைத்திய சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுமே, ஆனா இந்த சம்பந்தப்பட்டவர்கள் உடன்படிக்கைக்கு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நிறைய ஜேஎம்ஓ நிறைய பேர் வைத்திய மாஃபியாக்கள் நிறைய பேர் ராமநாதன் அர்ச்சுனா மேல பழி சுமத்தி நீதிமன்ற வழக்குகளுக்கு உட்படுத்தினார்களோ அவர்கள் வேலை இல்லாமல் போகின்ற நிலைமைகள் பெறலாம் அப்படின்னு சொல்லி வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இன்றைய நாள்ல சொல்லிக்கிறாரு. இப்ப 2 மணிக்கு நீதிமன்ற வழக்குக்கான அந்த சாட்சிகளை சீடியை கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரியாக சொல்லிக்கிறாரு. இன்றைய நாள்ல யாழ்ப்பாணத்துல தான் நிக்கிறதாகவும் குறிப்பிட்டு சொல்லிக்கிறாரு. அவர் என்ன விடயம் சொல்லிக்கிறார் அப்படின்றத இந்த காணொலி மூலமாக பாருங்க, பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். நான் டாக்டர் அர்ச்சுனா. நேற்று பின்னேரம் ஒரு 7 o'clock போல என்னோட வீட்டுக்கு ராஜகிரிய போலீஸ் எனக்கு இன்றைக்கு அழைப்பானை இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருந்தது. அதை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு நான் அதை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஜெஃப்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். நான் வந்த நேரம் எனக்கு எதிராக ஏற்கனவே சாவச்சேரியில் போடப்பட்ட ஒரு வழக்குண்ட அதே சம்பந்தமான வழக்கு தான் வேறொரு மருத்துவரால் போடப்பட்டிருக்கு. அதில் சப்ஜுடிஷியரி ரூல் என்னன்னு சொல்லி தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டது. அதாவது நீதிமன்றத்தில் நடக்கின்ற வழக்குகள் எது சம்பந்தமாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி கனம் நீதிவானவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது தவிர ஆனால் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள், நான் ஏன் வழக்குக்கு போனேன் என்ன நடந்தேன்னு சொல்றது பொதுமக்களுக்கு சொல்றதுக்குரிய தார்மீக கடமை எனக்கு இருக்குன்னு சொல்லி அதோட நான் இன்றைக்கு அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒரு டிவிடியில் ரைட் பண்ணி கொண்டு போனால் அதை போலீஸாரிடம் ஒப்படைக்க சொல்லியிருக்காங்க. என்னோட அரமாத்தியத்தில் ஒப்படைப்பேன். அது ஏற்கனவே உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ நான் வளமையாக நான் ஒரு லைவ் போட்டாலோ அல்லது ஒரு லைவில் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு பார்வைக்கு போட்டாலும் அது நான் போடையில மனநோயில் போட்டுட்டேன் அப்படிலாம் சொல்கிறேன். சில விஷயங்கள் நீதான் தெளிவாக சொல்லியிருந்தவர். ஒரு இடத்துல பிள்ளை நடக்குன்னு சொன்னா அதை வெளிக்கொண்டு வர உரிமை இருக்கு. அதை நீங்க பிள்ளைன்னு சொல்லலாம்னு சொல்லி நீதிவான் அவர்கள் அது தெளிவா சொல்லியிருந்தவர். அப்ப அது சம்பந்தமா நான் ஏற்கனவே போட்டிருந்த ஃபோன் கால்ஸ் ரெக்கார்டிங்ஸ் கொடுப்பேன். ஸோ அதோட அந்த கோர்ட்ஸ் கேஸ் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். சம்பந்தப்பட்ட வெரிஃபிகேஷன் அவைக்கு எதிராக ஆக்ஷன் நடக்கலாம். இந்த கேஸ் கொஞ்சம் பெருசாக இழுபட்டு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். பட் அது சம்பந்தமான முழு ஆதாரங்கள் முன்னாடி இருக்கிறதால கொடுக்குறேன்.
என்ன தொடர்ந்து இப்படி கொடுத்து கொண்டு போய்க்கல டாக்டர்ஸின் பேர் தான் பொது வழியில் சந்தித சிரிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வேண்டாம் ஒரு மெடிக்கல் அட்மினோட வந்து ஒரு டாக்டர்ஸ் வந்து பிரச்சனைப்படக்கூடாது. முக்கியமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெடிக்கல் அட்மினும் ஜேஎம்ஓ ஒன்று, இந்த ரெண்டும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒன்று கோர்ட்ஸோட டீல் பண்ணுறது, ஒன்று பப்ளிக்கோட டீல் பண்ணுறது. ஸோ நாங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கோம். ஸோ எனக்கு சில நேரங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலை. அது இப்போ எவிடன்ஸ் கொடுக்காமட்டா நான் ஒரு குற்றவாளியாக போயிடுவேன். அதில் எவிடன்ஸில் கொடுக்கணும். யார் என்ன காய்ச்சான்னு சொல்லி எவிடன்ஸ் கொடுப்பேன். மேலதிகமாக வந்து ஓப்பன் கோர்ஸில் கொடுக்கலான்னு சொன்னால் அதை வந்து நான் பிரத்தியமாக வழக்கறிஞர் மூலம் வந்து கொடுப்பேன். இப்போ இதில் எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளோத்தோடையுமே நிப்பாட்டிக்கணும்னு சொன்னால் தங்களுக்குரிய டேமேஜ் இல்லாமல் போகலாம். இல்லாட்டி அது சம்மந்தமாக இன்னும் ஆராய போய்க்குள்ள இந்த கடையில், இந்த பெட்டி கடையில் இவ்வளோ காசு கொடுத்தது ரெண்டெல்லாம் ஆராய்க்க என்னோட ஆதாரங்கள் கிடக்கும். கன்சி வந்து இறுக்கி ஏன் வைத்தியரே ஏனென்றால் நம் தம்பி இப்போ நேற்று பின்னேரம் 5 மணிக்கு வலிக்கிட்டு கொழும்புல இருந்து 5 மணிக்கு வந்தது 9 மணிக்கு வலிக்கிட்டு வந்து இடையக்கில்ல வந்தாவரத்துலையும் நித்திர உண்டு, காரில் நித்திர உண்டு. இப்போ இதே இந்த கட்டின டை வந்து நேற்று பின்னேரம் 9 மணிக்கு கட்டின டை இதை வரைக்கும் அங்கே இருந்து டை கட்டி ஷர்ட் போட்டு தான் வந்தேன் நான். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு விளங்கணும். நீங்கள் சும்மா அதில் இருந்து ஜேசி எஜிம் இதை பிளாக் பண்ணணும் அந்த கடும் ஆள். ஏனென்றால் பிளாக் ஜேசி எஜிம் இப்படி இந்த ப்ரொஃபைலும் இல்லாமல் ஒன்றுலேயும் வந்து காஞ்சி வந்திருக்கு. இந்த ஐஸ்கிரீம் தான் குடிச்சு கொண்டிருக்கேன். இந்த பேர் பார்க்குறேன், பேர் ஐஸ்கிரீம் தான் இப்போ குடிச்சு கொண்டிருக்கேன். நான் வேறு ஒன்றும் குடிக்கல. இப்போ டயபெட்டிக் இருக்கிற இடத்த கேட்கும். அதுக்கு எனக்கு மெட்ஃபோன் போட தெரியும் தானே இல்லாமல். சரி, இப்போ 2 மணிக்கு போய் கோர்ஸில் இது கொடுக்கணும். இது ஒரு 8வது வழக்கு. இன்னும் எனக்கு வழக்கல் நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் நான் சொன்னதில் ஒழிக்கிற மறைக்கிற ஒன்றுமே எனக்கு இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே என்னோட ஆதாரங்களும் இதுவும் இருக்குது. சொந்த ப்ரொஃபைலில் வந்து கொமெண்ட் பண்ண இல்லாத முதுகு இல்லாதாக்கள் தான் சில பேர் வந்து இந்த செம்பு தூக்கியல் அவையில் தான் வந்து இதில் வந்து கொமெண்ட் பண்ணி கொண்டிருக்கணும். ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐம் டூயிங் குட். இந்த ஆதாரங்கள் மட்டும் இல்லை, சாவச்சேரி வைத்தியசாலை நடந்த வேறு ஆக்கள் காய்ச்சின முழு ஆதாரம் கிட்டத்தட்ட 11 GB மேலே கொடுக்குறேன். இப்போ ஒரு மெடிக்கல் அட்மினா ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக வந்து போட்டு நான் என்ன சொல்கிறது ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன் நானே. அப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் சேகரிச்சு கொண்டு தான் ஆக்ஷன் எடுப்பேன். அதை வாசம் நான் சொல்லியிருக்கார். அப்படியே முதல்ல சாமான் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி போட்டு ஆக்களுக்கு சூட்டு. பட் அது ஓட்டோவா அதை சேவ் பண்ணினது தானே. இது என்ன செய்யறது நான் உனக்கு சொல்லிடாது. பட் என்னால் கொடுக்கக்கூடிய எவிடன்ஸை கொடுப்பேன். நீ வந்தால் சில ஜேஎம் வீட்டை போட்டி வரும், வேலையெல்லாம் போகும். ஸோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது தாங்களாகவே ஸ்டார்ட் பண்ணி கொண்டது. தேங்க்யூ ஸோ மச். கோர்ட்ஸில் இருந்து 8வது வழக்காக பதிவாயிட்டிருக்கு. நீதிவானே சொல்லியிருக்கார் கோர்ட்ஸில் நடக்கிற விஷயங்கள் சம்பந்தமாக சொல்கிறதுக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. பட் கோர்ட்ஸு கண்டம் பண்ண இல்லாது. அதாவது வந்து கோர்ட்ஸில் அப்படி பிள்ளை விட்டேன்னு சொல்ல இல்லாது. அது வடிவாக தெரிஞ்ச நான் இருக்கு. எனக்கு கெனல் ஓஎஸ் மாதிரி வைக்கணும். அதில் டைனோஸை பார்த்து கொண்டு இருக்கு. அப்படி கிணபேர் வந்து அப்படி கணக்கு இருக்கு. ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. நான் அதை பார்த்துக்கொள்ளுவேன். மற்றது அந்த சும்மா அந்த சின்ன பிள்ளைகளோட சேர்த்து கலைக்கிறது, நீங்கள் இந்த வங்குரோத்த எண்ணங்களை வந்து வீட்டிலேயே வச்சிருக்கிறது நல்ல நினைக்கிறேன். ஏனென்றால் நான் எல்லாரையும் அக்காதங்கச்சி தான் போல இருந்தால் நான் அக்காதங்கச்சியோட பிறக்கையில் அக்காதங்கச்சி தான் போல இருந்தான். இப்போ எனக்கு அப்படி ஒரு எண்ணங்களும் இல்லை, எதுவும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். இப்படி வசதி தேங்க்ஸ்.